அனைத்து ஆர்ஜின் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தேதி 5/6/2026. இன்றைக்கி வந்து நம்மளோட அனிபிஸ் பிளாக் செயினில் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய ஒரு சின்ன வீடியோ தான். அதாவது நம்ம எப்படி நம்மளோட பாலிகான் பிளாக் செயினில் எல்ஜிஎன்எஸை அன்ஸ்டேக் பண்ணி அதை நம்ம எப்படி பிரிட்ஜ் மூலியமாக நம்ம அனிபிஸ் பிளாக் செயினுக்கு மாற்றுறது அப்படின்றத பற்றிய வீடியோ. இது ஏன் மாற்றணும் அப்படின்னா, மிக மிக முக்கியமான செய்தி. இன்று காலை முதல் அனிபிஸ் பிளாக் செயின் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளது. இதன் பொருள் அனிபிஸில் நெகிழ்வான ஸ்டேக்கிங் இப்போது தொடங்கியுள்ளது. ஓகேங்களா? அவ்வளோ நம்ம எதிர்பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 360 நாள் 600 நாள் தான் இருந்துச்சு. இப்போ எப்போ வேணாலும் போடலாம் எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேக்கிங் அப்படின்றது அனிபிஸ் பிளாக் செயினில் நமக்கு வந்திருக்கு. அனைவரும் தயவுசெய்து பாலிகானில் உள்ள உங்கள் டோக்கன்களை அனிபிஸ் பிளாக் செயினில் ஸ்டேக் செய்யுங்கள். அவ்வாறு செய்வது உங்கள் வர்த்தக அளவை அதிகரிக்கும். வர்த்தக அளவு அதிகரிக்கும் போது ரேங்க் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எனவே இன்று முதல் நாம் அனிபிஸ் பிளாக் செயினில் எல்ஜிஎன்எஸ் விலையில் டோக்கன்களை வாங்குவோம், விற்போம் மற்றும் பிடிபி வர்த்தனை செய்வோம். அனிபிஸ் என்பது நம்ம சொந்த பிளாக் செயின். அதை மேம்படுத்துவது நமது பொறுப்பு. அனிபிஸில் பரிவர்த்தனை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்த பிளாக் செயின் வெற்றிகரமாக்குவது நமது பொறுப்பு. நாம் ஒன்றிணைந்து வெல்வோம். அப்போது நம்மளோட ஓன் பிளாக் செயின் அப்படின்றது அனிபிஸ் அப்படின்றத நம்ம வரும்போது நமக்கு இந்த கேஸ்பி அப்படின்றது நமக்கே கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஜஷன் அப்படின்றது டிராஃபிக் கன்ஜஷன்றது இருக்காது. பாலிகானில் டிராஃபிக் கன்ஜஷன் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கூட செலக்டிவ் ப்ரைவேசி அண்டு ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பிளாக் செயின் நமக்கு தேவையான ப்ரைவேசியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஹேக்கிங் அப்படின்றது பாலிகான் அப்படின்றது பலதரப்பட்ட மக்கள் அங்கே வருவாங்க. பட் அனிபிஸ் அப்படின்றது நமக்காக உறுத்தானது. அதனால் அதையும் நம்ம தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லி, அதை எப்படி நம்ம ப்ரொசீஜர் என்ன, அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றிய ஒரு விஷயத்துக்காக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பிட்கெட் வேலட் அப்படின்றது பிட்கெட் தான். ஏன் அப்படின்னா பிட்கெட் அப்படின்றது தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% என்ன இருக்குது அப்படின்னா அனிபிஸோட இன்டகிரேஷன் அப்படின்றது மெர்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம். ஓகே, அப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்கெட் வேலெட்டை ஓப்பன் பண்ணுறோம். பிட்கெட் வேலெட் அப்படின்றதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களோட என்ன பிளாக் செயினில் நீங்கள் இருக்கீங்கன்றதை இங்கே செக் பண்ணிக்கலாம். என்ன வேலெட்டில் இருக்கீங்க அப்படின்றத இங்கே செக் பண்ணிக்கலாம். எந்த வேலெட்டில் இருக்கிறத மாற்ற போகிறீங்கன்றத நேமும் அட்ரஸையும் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது உங்கள்கிட்ட எவ்வளோ அசெட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் பாலிகான் பிளாக் செயினுக்கு மாறிக்கிறேன். இங்கே நான் ஸ்டேக் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஜிஎன்எஸில் $102 அப்படின்றது ஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பாலிகான் அப்படின்றது கேஸ்பி இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அங்கே நமக்கு அனிபிஸ் அப்படின்றதில் இந்த கேஸ் டாய் அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும். அது வச்சுக்கிறது எப்படின்றது நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இல்லைனாலும் இந்த வீடியோவில் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, இந்த மேனேஜ் காயினில் போய் உங்களுக்கு எஸ்எல்ஜிஎன்எஸ் எல்லாம் எல்ஜிஎன்எஸ் எஸ்எல்ஜிஎன்எஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0 இருக்குது அப்படின்றத இங்கே பார்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிகான் பிளாக் செயினுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்மளோட இன்டர்ஃபேஸ் அப்படின்றது origindb.io அப்படின்னா பாலிகானுக்கு போயிடும். anibis.origindb.ioனா அனிபிஸ்க்கு போயிடும். நம்ம இப்போ பாலிகானுக்கு போகிறோம். origindb.io அப்படின்றதுக்கு இப்போது வேலட் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிற 3 கோடை தொடுறோம். மெனு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்டேக் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். பட் அங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்குன்னு இருக்கும், இங்கே ஸ்டேக்குன்னு இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது, இங்கேயும் காமிக்கும். ஓகே, இப்போ 102 அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 அப்படின்றத நான் அன்ஸ்டேக் பண்ணுறேன். அன்ஸ்டேக் தொடுறேன். 20 எல்ஜிஎன்எஸ் அன்ஸ்டேக். ஓகே, அன்ஸ்டேக் அப்படின்றது வந்தோடனே நம்ம பாலிகான் இருந்துச்சு அப்படின்னா கேஸ்பி எடுத்துக்கிறவா அங்கே இருக்குது. நம்ம ஓகே அப்படின்ற பெர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஸ்டேக்காக மாறிடும். இது இப்போ மேலே 3 புள்ளியை தொட்டிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 20 அப்படின்றது அன்ஸ்டேக் ஆனதை உடனே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஓகே, அன்ஸ்டேக் பண்ணியாச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெனு அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் பிரிட்ஜ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா அவாக் அப்படின்றதுக்கு பிரிட்ஜ் பண்ணவா அப்படின்னு கேட்குது. எங்கேருந்து எங்கே கொண்டு போவா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பாலிகான்லேருந்து ஹனிபிஸ்க்கு கொண்டுட்டு போவான்னு கேட்குது. நீங்கள் இதுக்கு வந்து இந்த இடத்துல அப்ரூவ் கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரே கலரில் காமிக்கும், இல்லை அப்படின்னா ரெட் கலரில் காமிக்கும். நீங்கள் அதை அப்ரூவல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி மாறிடும். இப்போது நம்மளோட அன்ஸ்டேக் பண்ணி வச்சுருக்க அந்த பாலிகான் அப்படின்றது 20 இருக்குது. அதை நம்ம மேக்ஸ் கொடுக்குறோம். ஓகே சரி 10 மட்டும் கொடுக்குறேன். 10 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது ஸ்டே கொடுக்குறேன். பிரிட்ஜ் டு அனிபிஸ்ன்னு காமிக்கக்கூடிய இந்த இடத்த நம்ம டச் பண்ணுறோம். பிரிட்ஜ் அனிபிஸ் அப்படின்னோடனே கேஸ் பே எடுக்கணும்னு கேட்குது. இதுக்கு நம்ம ஓகே கொடுத்துட்றோம். இதுக்கு தான் அந்த கேஸ் டாய் அப்படின்றது தேவை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் டு அனிபிஸ் அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ 10 அப்படின்றது உங்களுக்கு மாறிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அப்போ 10ன்றது மாறிடுச்சு. சில பேர் வந்து கேஸ் ஃபீ மாற்றாமல் வச்சுருப்பீங்க. அப்போ அவங்க எப்படி மாற்றணும் அப்படின்னா அனிபிஸ் பிரிட்ஜ் அப்படின்றத நீங்கள் தொடும்போது இதில் உங்கள்கிட்ட மேலே டாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல பாலிகான் டாயும் கீழே வந்து அனிபிஸ் டாயும் வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 பாலிகான் அப்படி 2 டாயின்றதை நீங்கள் கொடுத்து இந்த இடத்துல ட்ரேட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறிடும். அந்த மாறினதை நீங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி அது மாறி இருக்கான்றதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் மாற்றினதுனால இங்கே எனக்கு கேஸ் ஃபீ இருக்குன்றதுனால நான் மாற்றாதவங்க இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றி முடிச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்டெப் பேக் வரீங்க. இப்போது நம்ம அனிபிஸ் பிளாக் செயினுக்கு மாறுறதுக்கு மேலே மெனு தொடுறோம். பச்சை கலரில் இருக்கிற அனிபிஸ் அவாக்ன்றதை தொடுறோம். தொட்டோடனே இப்போது நம்ம பாலிகான் பிளாக் செயின்லேருந்து அனிபிஸ் அப்படின்ற பிளாக் செயினுக்கு இப்போ நம்ம மாறுறோம். அப்போது மேலே ஆர்ஜின் டெபிட்.io அனிபிஸ் ஆர்ஜின் டெபிட்.io அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். வேலட் கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வேலட்டை கனெக்ட் பண்ணணும். அப்போது ராங் நெட்வொர்க்குன்றதை கிளிக் பண்ணினா கீழே அனிபிஸ்ன்னு இருக்கும். நீங்கள் கனெக்ட் வேலட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலட் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மெனு அப்படின்றத 9 டாட் உள்ளதை தொட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேக் அப்படின்றது இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்குன்னு இருக்குது. இதுதான் இன்றைக்கி எனேபிள் ஆகிருக்கு. அப்போது இங்கே இன்ஸ்டன்ட் ஸ்டேக் அப்படின்றது வந்துடும். இப்போது இந்த இடத்துல நம்ம அன்ஸ்டேக் பண்ணி நம்ம பிரிட்ஜு கொடுத்துருந்த 10 எல்ஜிஎன்எஸ் இருக்குது. நம்ம இதை மேக்ஸ் கொடுக்குறோம், ஸ்டேக் கொடுக்குறோம். கேஸ் ஃபீ அப்படின்றது டாய் கேஸ் ஃபீயாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனுப்பியிருந்ததுனால இதை கேஸ் ஃபீ எடுத்துக்கிறவான்னு கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்குறது மூலிமா சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டேக் கம்ப்ளீட்டர்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படின்றது நான் ஆல்ரெடி 504 கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு 10 514 24 மணி நேரம் கழித்து நீங்கள் கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் அப்போ அந்த டயத்துலேருந்து உங்களோட ஃபண்ட் எடுத்துக்கலாம். இதில் சின்ன சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே அன்ஸ்டேக்குன்னு இருக்கும், இங்கே ரெடீம்னு இருக்கும். உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 8 hours எவ்வளோ ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றத இங்கே வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே போட்டிருக்காங்க. ஒரு நபர் 3/6/2024 ஒரு எல்ஜிஎன்எஸ் கொடுத்து ஸ்டேக் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி 27 மாதத்தில் 668 மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத காமிக்குது. ஒரு வருஷத்தில் நமக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது கேபிட்டல் நம்ம 100 எல்ஜிஎன்எஸ் போட்டோம் அப்படின்னா 737 ப்ராஃபிட்டு ப்ளஸ் நம்ம போட்ட 100 மொத்தம் 834.7 அப்படின்றது நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலிகானில் இருந்து எல்ஜிஎன்எஸ்ஸை அன்ஸ்டேக் பண்ணுறோம். அனிபிஸ் பிரிட்ஜ் மூலயமா நம்ம பிரிட்ஜு பண்ணுறோம் அனிபிஸ் பிளாக் செயினுக்கு. அதுக்கு தேவையான டாய் அப்படின்றது நம்ம ஸ்வாப் மூலயமா நம்ம 2 டாய் கொண்டு வந்துடுறோம்.
இங்கே ஸ்டேக்கில் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கில் நம்ம மேக்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டேக் பண்ணிடுறோம். இதுதான் ப்ராசஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம எல்லா பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மெம்பர்ஸ் லீடர்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிபிஸ்க்கு மாற்றுறது மூலியமாக நம்ம அனிபிஸும் வளரும், நம்மளும் வளரும், ரேங்க் அச்சீவர்ஸ் ஈஸியாக ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி தேங்க்யூ லீடர்ஸ்.